நம்ம சைக்கிள் எல்லாம் வாடகைக்கு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து சன் ரைஸாக பார்க்க போகிறோம். வண்டி ஒரு ஆய் சொல்லுவா. பாண்டிச்சேரியில் பைக் மட்டும்தான் ரெண்டுக்கு கிடைக்கும்னு பார்த்தோம். ஆனால் சைக்கிளும் கொடுத்தாங்க. நாங்கள் ஆஃப் டே தான் அங்கே ஸ்டே பண்ணுறதா பிளான் இருந்ததுனால பைக் வேணாம், அதனால் சைக்கிள் எடுத்துட்டோம். பைக்னா பர் டேக்கு 350, சைக்கிள்னா பர் டேக்கு 150 தான் சொன்னாங்க. சைக்கிள் பெட்டர் ஆப்ஷன் இருந்தவே நாங்கள் சைக்கிள் எடுத்துக்கிட்டோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்க போகுது. அங்கே தெரியுதுங்களா? சன்ரைஸ் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு 10-20 நிமிஷத்துல வந்துடும் நினைக்கிறேன். கட்டப்பா கபோதியாப்பா ஆயிட்டாரு. இதுதாயா உண்மையான ரெஃப்ரெஷ்மெண்ட், பாத்துக்கோங்கயா. ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. இங்க வந்தா ஒரு மைண்ட் ஃப்ரீ ஃபீலிங் இருக்கு. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எதுவுமே இல்லாம ரொம்ப மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. ஐயா, இந்த கடலை பார்த்தனா உங்களுக்கு என்ன தெரியுதுங்க? என்ன பல காதல் நிலைகள்லாம் வருது. என்ன பண்றது, வந்து போவோம். இந்த அலைகள் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். செம்மையா இருக்கு மக்களே. இங்க பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறது தெரியுதுங்களா? ஒண்ணுமே பண்ணல ஐயா. இங்க போயிட்டு சன்ரைஸ் பாத்துட்டு ஐயா, இங்க பாத்தீங்கன்னா இப்போ சூரியன் உதிக்கிறது தெரியுதுங்களா? மேல கொஞ்சம் கொஞ்சமா எழும்புறா போல. மஜாவா இருக்காரு. தெரியுதுங்களா? ஐயா, அவரு சூரியன் தான் பிடிக்கிறாரு. வேற ஒப்பிக்கிறது எல்லாம் ஒப்பிக்கிறது. எப்படி பிடிக்கிறது? பிடிக்கிறதுனா கையை விட்டு பிடி. கையா ஒண்ணுமே வரல. அப்படி இங்க பால் தான் பிடிக்கணும். இல்ல ப்ரோ, இதுவா அது ப்ரோ. ஐயா இருங்க ஐயா இருங்க. இவர்தான் வெயிட்டடா கண்டென்ட். அங்க என்ன தெரியுது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஐயோ, என்ன இருக்கு? மஞ்சக்கா மாலை வந்துருச்சா? இல்ல சம்பவம் காரணம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே சைக்கிள் ரெண்டல் ஷாப் இருந்துச்சு. சைக்கிள் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு சன்ரைஸ் பார்க்க கிளம்பிட்டோம். அங்கேருந்து கூகுள் மேப்ஸில் போட்டுனே 20 கிலோமீட்டர்ஸ் தான் கிடச்சி. ஸோ சைக்கிள்லேயே கிளம்பிட்டோம். சிரட்டி பீச்சின் டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டுலேயே வந்துடுச்சு. ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்லேயே வந்துட்டோம். சன்ரைஸ் ஆகிறத பார்க்கும்போதே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஃபீல் இருந்துச்சு. ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அதே நேரத்தில் கொஞ்சம் சேடாகவும் ஃபீல் ஆச்சு. ஏன்னா எங்கள் ட்ரிப்பு அதோட முடிய போகுது. எல்லாரும் வந்து இப்போ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தர்ஷனா அவங்களோட ஃபோட்டோகிராஃபர் மஜாவான போஸ்ட்லாம் எடுக்கிறாரு. ஓம் தான் அவனோட சின்ன வயசுலேருந்தே நம்மளோட நண்பர். கூப்பிட்டோன்னே சொல்றது எனக்கே கொஞ்சம் கூச்சம். கட் பண்ணி எடிட்டிங்ல தூக்கிடலாம். சின்ன வயசுலேருந்தே என் கூட ஃப்ரெண்டாக இருக்காரு. நான் கூப்பிட்ட ஒரே காரணம் தான் லீவ் போட்டு வந்திருக்காரு. லீவ் போட்டாதான் வர முடியும். ஒரு நல்ல என்டர்டெய்னர் வந்து எனக்கு கிடைச்சிருக்காரு என்னோட ஹரிகரன். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. ஆனா நாங்க ஒண்ணு சேரும் போது ஒரு சில சண்டைகளோட ஒண்ணு சேர்ந்தோம். இங்க ஒருத்தரோட மைண்ட் வாய்ஸ் சண்டை கேக்குது. ஊர்ல இருந்து வந்துட்டேன்னு கேட்டுக்கிடுவேன். எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு மாசம் ஃபுல்லா நாங்க இதுக்காக பிளான் பண்ணி இங்க போறோம், அங்க போறோம், அது பண்றோம், இது பண்றோம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா பட் என்னதான் நம்ம பிளேஸ் போலனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த அந்த என்ஜாய்மெண்ட் மெமரிஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி வைப் பண்ணோம். ஆனா நம்ம வெளிய சாப்பிட்டோம். இருந்தாலும் பரவாயில்லை. ஓகே, நிறைய மெமரிஸை சேர்த்திருக்கோம். காசு பணம் சேர்க்கலனா கூட நிறைய மெமரிஸ் இருக்கு. நிறைய
நிறைய நண்பர்களை சேர்த்துட்டோம், நிறைய நல்ல மனிதர்களை சேர்த்துட்டோம். காசு பணத்தை வச்சு சந்தோஷத்தை வாங்க முடியாது. வாங்கினாலும் அது ஒரு ஒரு 2 ஹவர் இல்ல 1 நாள் 2 நாள் அவ்வளவு நிறைய. ஆனா நம்மளுக்கு நம்ம அந்த கேமரா பிடிக்கிற கேமராமேன் வந்து ரொம்ப மனம் தெரியவே தெரியாது. ஆனா எங்க இருந்தா வந்து திண்டுக்கல்ல இருந்து கூப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தைக்காக வந்து நோட்டீஸ் கூட போட்டோ எடுத்து கூட அனுப்பல. வந்துருன்றதுக்காக வந்தான். உட்காந்து தெரியாத ஒருத்தருங்க கிட்டத்தட்ட 8 மணி நேரம் டிராவல் 300 மீட்டர் தாண்டி வந்திருக்கான். அதுக்காக திண்டுக்கல்காரருக்கு ஒரு கும்பிடு. இந்த மாதிரி ஒரு நண்பரை பார்க்கவே முடியாது. மொபைல் உங்ககிட்ட காட்டுவா சென்னை ரொம்ப நேரம் இது கண்ணாடி சில வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, சுகமா இருக்கு. இல்லையா அண்ணே ஸ்கூல்ல இந்த மாதிரி கோலி குண்டிகா இதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும். இல்லடா டேய் கெடுத்துற மாதிரி இருக்கடா அந்த கண்ணாடி. நல்லா இருக்கு. ஆனா ஆன்லைன்ல மீட் பண்ண ஒரு ஃப்ரெண்டு ஆன்லைன்ல எத்தனை பேர் பார்க்கலாம். காசு ஏமாத்துறவங்கள பார்க்கலாம், காசு கொள்ளை அடிக்கிறவங்க, இல்ல உங்க டேட்டாவை திருடுறாங்க, அதை பண்ணி ஏஐ பண்ணி மாப்பிங் பண்ணி தப்பான சில அப்லோட் பண்ண அந்த மாதிரி இருக்கவங்க மத்தியில நான் ஒரு கேம் விளையாண்டு ஒரு விளையாட்டால நல்ல குடிமகனா சொல்ல வரேன்னா அந்த சமுதாயத்துக்கு நாங்க நல்ல குடிமகனா காட்டியிருக்கோம். நல்ல குடிமகன் கேமரா ஆன் பண்ணி போட்டுட்டு நான் கேமரா ஆன் பண்ண பிறகு போட்டேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணே ஒண்ணுதான். அது ஏன் ஜோக்குது? ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணே ஒண்ணுதான். என்னதான் காசு பணம் அதெல்லாம் சம்பாதிக்கிறவங்களையோ நல்ல மெமரிஸும் நல்ல மனுஷங்களும் நட்புகளை சேர்த்து நல்ல நண்பர்களை கண்டிப்பா சேர்த்து வச்சுங்க. உண்மையான நண்பர்களை கண்டிப்பா சேர்த்து வச்சுங்க. கண்டிப்பா லைஃப்ல வருவாங்க. 40 பேர் இருந்தாலும் நாங்க ஸ்கூல் படிச்சிருக்கோம், 12th படிச்சிருக்கோம். 12th படிக்கும்போது 40-50 பேர் ஒரு கிளாஸ் இருக்கு. 50-70 பேர் வரும். காலேஜ்ல 100 பேர் எத்தனை பேர் இருந்திருக்கலாம். இல்ல 12th முடிச்ச பிறகு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திருக்கோம். ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் கூடவே இருக்கு. எனக்குமே கூட